வெல்கம் டு ஹரிமா ஃபிஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் 6th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கு முன்னாடி நான் 5th கிளாஸோட முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து கண்டினியூலி வந்து டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுக்க போகிறேன். ஸோ எனக்காக இவ்வளோ நாள் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இனிமேல் வந்து கண்டினியூஸ்லி உங்களுக்கு வந்துடும். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே, ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம துலிப் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டிச். இந்த மாதிரி கொடி டிசைனுக்கு, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்லீவ் போர்ஷன், அப்புறம் பேக் நெக்கில் வந்து பேக் போர்ஷனில் வந்து ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி வேணால் பிப் உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி டிசைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் நீட்டில் மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த கலரில் வேணால் எடுத்துக்கோங்க. அப்படியே அந்த த்ரெட்டை வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வருதோ அத்தனையுமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா தனித்தனியாக பிரித்து கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து குட்டியாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிட்டேன். ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேராக கீழே வந்து ஒரு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அந்த குட்டி ஸ்டிச்சுக்கு சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு சென்டரில் வந்து இந்த நீடில் விட்டு எடுத்துட்டு இப்போ கீழே எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த செயினோடைய பாதி அளவில் வந்து நம்ம நீடியில் மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த சின்ன அந்த ஸ்டிச் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ரன்னிங் ஸ்டிச் மாதிரி அதுக்குள்ளே நீடியில் விட்டு மறுபடியும் அடுத்த ஆப்போசிட் சைடில் கொடுத்துட்டு முடிச்சுக்கிறோம். இது பேர் தான் வந்து துலிப் ஸ்டிச். இந்த மெத்தட்லேயும் கூட நீங்கள் கொடுக்கலாம். இன்னும் மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் ஒரு மெத்தட் வந்து போட்டேன். அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மெத்தட் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேப்ஸ் போடும்போது, அதாவது டிசைன் போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதே டிசைன் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் மெத்தட் இது தான். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி பிப்பில் காட்டியிருக்க மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொடி டிசைன் மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடி டிசைன் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். ஏன்னா லைனில் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீட்டில் மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போது அந்த எடுத்ததுக்கு பக்கத்தில் இருந்து நீடியில் மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ நீடிலோடைய கீழ் பக்கத்தில் மேலே இருக்கிற த்ரெட் இல்லை, கீழே இருக்கிற த்ரெட்டு, அந்த த்ரெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நீடியில் சுற்றிக்கிறோம். இப்படி சுற்றிட்டு நீடியில் எடுக்கும்போது உங்களுக்கு அழகான ஷேப்பில் உங்களுக்கு அந்த படல் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், இல்லை சிக்காயிடும். எடுத்துட்டு இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். அதே லைனுக்கு நேராக இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த பெடலை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்கு பாதியில் இருந்து ஒரு மேலே நீடில் எடுத்துட்டு அந்த மேலே கொடுத்த அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு இப்போ அந்த பெடல்ஸோடைய அடுத்த சென்டரில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் ஒரு மெத்தட் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது மெத்தட் பார்த்துட்டோம். இப்போ மூணாவது மெத்தட் என்ன, ஃபஸ்ட்டு நீடில் மேலே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடில் நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணி அதே மேலே எடுத்துட்டு இப்போ மேலே இருக்கிற த்ரெட்டை அந்த நீடில் மேலே சுற்றுறேன். சுற்றி இப்போ எடுத்துட்டு இப்போ மேலே ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறேன். நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ அந்த பெடலோடைய பாதி பகுதியிலேருந்து நம்ம நீடியில் மேலே எடுத்துட்டு இப்போது அந்த மேலே கொடுத்த அந்த ஸ்டிச்சுக்குள்ளே நீடியில் விட்டுக்கிறோம். விட்டுட்டு இப்போ அந்த பெடலோட பாதியிலேயே நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம்.
இது வந்து ஒரு மெத்தட். இப்போ 3 மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது, அதுவுமே சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போது ரைட் சைடில் நம்ம த்ரெட் இருக்குன்னா லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் நீடியில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா கீழே என்ன த்ரெட் இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஓகே, நீங்கள் லெஃப்ட் சைடில் நீடியில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்க த்ரெட்டை எடுத்துக்கணும். ரைட் சைடில் நீடியில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா த்ரெட்டு மேலே இருக்கிறத எடுக்கணும். இதை வந்து கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நான் 2 டைம் போட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ட்ராப் பண்ணலாம். நீங்கள் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து இருக்குங்க, ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லை, நான் வந்து அட்வான்ஸாக கற்றுக்கணும், ட்ரேசிங் கற்றுக்கணும், அதாவது ஒரு நெட் ஃபேப்ரிக்கில் எப்படி கற்றுக்கணும், பேட்ச் ஒர்க் எப்படி கற்றுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஃப்ரீயாக தான் நான் வந்து சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து கொடி மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சும்மா லைனாக போட்டு கொடி மாதிரி கொடுத்துருக்கோம். இதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம பிப்பில் அட்டாச் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் கொடுத்துருந்தது ஒன்று ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ஒன்று வந்து ஆரி ஒர்க்கு. ஆனால் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறோம், நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அதோடைய சென்டர் பக்கத்துலேருந்து நீடியில் மேலே எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் அதே லைனில் வர மாதிரி ஒரு த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்தது 2வது ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து நம்ம நீடியில் மேலே எடுத்துகிட்டு மேலே அதே லைனில் வந்து கொஞ்சம் தள்ளி த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போது 3வது த்ரெட்டோட சென்டர்லேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளி நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இது என்ன ஸ்டிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஸ்டெம் ஸ்டிச் தான். அதுதான் வந்து நான் இப்போ இந்த கொடி ஃபுல்லாக நான் போட போகிறேன். ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் செகண்ட் வீடியோவோ 3rd வீடியோவோ நான் கொடுத்துருப்பேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. இதோட வந்து 5th வீடியோ தாங்க. ஸோ சீக்கிரமாக உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் வந்து முடிய போகுதுங்க. ஸோ சீக்கிரம் புக் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து முடிய போகுது. ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மெஹந்தி கிளாஸுமே போகுது. அதுவுமே ரெகுலராக கூடிய சீக்கிரம் வந்து கொடுத்துட்றேன். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீங்கள் பாருங்கள். ஓகே, இதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் ஃபுல்லாக நம்ம அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துட்ருக்கும்போது இப்போ இடையில வந்து நான் இதே இந்த ஸ்டிச் வந்து போடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா லேசி டேஸி மாதிரி வரும். ஆல்ரெடி லேசி டேஸி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெத்தடுங்க. மொத்தமாக நம்ம 4 மெத்தட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டிச்சுக்கே. இதை வந்து பாருங்கள். ஸோ இதை நான் ஸ்லோ மோஷன்லேயும் காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பீடப்பாக போயிட்டுருக்கு. ஸ்லோ மோஷன்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து அந்த மறுபடியும் அந்த ஸ்டெம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு சென்டரில் வந்து நான் எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 ஹோலுக்கு சென்டரில் நீடியில் மறுபடியும் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெடல் வந்து கிடைக்குதா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து மேலே இப்போ உள்ளேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்தோம், அதை உள்ளேருந்து எடுத்ததை மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு
லீஃப் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, ஸோ இது பேருமே நீங்கள் துலிப் ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். இதுலேயே நீங்கள் எத்தனை மெத்தடில் போடலாங்கிறத இன்னுமே நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த ஒரே ஒரு வீடியோவில் இருக்கிற ஸ்டிச்சு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ எதையுமே குழப்பிக்க வேண்டாம், எல்லாமே மெத்தட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் எந்த மெத்தட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை ஒன்று எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து மறுபடியும் நான் நீடியில் மேலே எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நீடியில் வந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெடல் கிடைக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி, பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த பெடலில் பாதி அகலம் வர மாதிரி, நீளம் வர மாதிரி நீங்கள் நீடியில் மேலே எடுத்துகிட்டு அந்த ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சோட சென்டரில் வந்து நீடியில் உள்ளே விட்டு அடுத்த அந்த பெடலோட சென்டரில் வந்து நீங்கள் கீழே நீடியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான துலிப் ஸ்டிச் வந்து கிடச்சிருச்சு. இது வந்து ஒரு டைப்பு. அடுத்தது இன்னொரு டைப் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீடியில் மேலே எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ அது ஹோல்ஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு நீடியில் உள் பக்கமாக இருந்து மேலே எடுத்துகிட்டு அதோட வெளிப்பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த வெளிப்பக்கத்தில் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி பண்ணணும். ஓகே, பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெடலோட பாதி நீளத்திலிருந்து ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு அதோடைய பாதி மறுபடியும் இந்த பக்கத்தில் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கணும், அந்த ஹோல்குள்ளே விட்டு. ஓகே, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த வாழைப்பழம் தோல் மாதிரியே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டிச்சிங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் நல்லா வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நீடியில் மேலே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ அது பக்கத்துலேயே வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு சென்டரில் உங்களுக்கு எவ்வளோ ப்ளேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு நீடியில் அந்த த்ரெட்டுக்குள்ளே வந்து எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு அதோட வெளியில் கொஞ்சம் தள்ளி நீங்கள் நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அதுக்கப்புறம் அதோட கீழே சைடில் வந்து நம்ம பாதியிலேருந்து எடுக்கிறத வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து கீழேருந்து நீடியில் மேலே எடுத்து அந்த ஹோல்குள்ளே வந்து என்ன பண்ணுறோம், நீடியில் உள்ளே விட்டு அடுத்த சைடு வந்து எண்டில் வந்து முடிக்கிற மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளவரோட மொட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போடலாம். இல்லை இந்த மாதிரி பாதி ஆஃப்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் பாதி ஆஃப்லேயும் நீங்கள் நீடியில் வந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் நீங்கள் போடலாம், எத்தனை டைம் வேணாலும் போட்டுக்கலாம். இதுவும் நீங்கள் வந்து துலிப் ஸ்டிச் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே ஸ்டிச்சை நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்தது அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கிறேன். நீடியில் மேலே எடுத்து 2 டைம் அந்த நீடியில் சுற்றி மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் எடுத்ததுக்கு பக்கத்துலேயே நீடியில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி மொட்டு மாதிரி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். அதை சுற்றியும் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதே மாதிரியே நீங்கள் நீடியில் விட்டு பக்கத்தில் இந்த துலிப் ஸ்டிச்சே போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ மார்க்கிங் பண்ணி போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சைடில் இருந்து எடுத்து அடுத்தது இன்னொரு சைடில் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணி சென்டரில் வந்து த்ரெட்டு மேலே எடுத்து அதுக்கு வெளியே விட்டுக்கோங்க, பக்கத்துலேயே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவர் ஷேப்லேயும் விரிஞ்ச மாதிரியும் போட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக மொட்டு இருக்கிற மாதிரியே போட்டாலும் ஒரு சில இடத்துல வந்து விரிஞ்ச மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப அழகான ஸ்டிச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.